அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ ஒரு பொரியல், ஏதோ ஒரு அவியல். எபிசோட் 9ல நாம இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான புடலங்காய் 65 தான் பார்க்க போறோம். புடலங்காவ தோல் சீவிட்டு, நடுவுல உள்ள இத எடுத்துட்டு, ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணத மறுபடியும் நல்லா கழுவிட்டு, தண்ணி வடிய விட்டுருக்கேன். ஓரளவு திக்கா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். கலருக்காக நான் இந்த சில்லி சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க புடலங்காவை போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு தண்ணீர் விட்டுக்கோங்க. அது பைண்ட் ஆகுற அளவுக்கு தண்ணீர் விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுப்பில் ஒரு சட்டியை காய வச்சுட்டு அந்த புடலங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. புடலங்காயில் வந்து அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது. உடம்புல தொண்டை புண்ணு, வயிற்று புண்ணுலாம் அடிக்கடி வரவங்க இதை சாப்பிட்டா அது ரொம்ப சீக்கிரமாக சரியாகிடும். அந்தளவுக்கு புடலங்காய்ல நிறையா சத்து இருக்குது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே பிடிக்கும். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே போட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.